போயிட்டு வரேன் ப்ரோ. திரும்பி வந்தீங்கன்னா கால் பண்ணுங்க. வருவீங்களா? நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக வருவேன் உங்களுக்கோசரமே. நான் கால் பண்ணுவேன் ப்ரோ, நீங்கள் எடுங்க. சென்னை வந்தாலும் கால் பண்ணுங்க. நீங்கள் கால் பண்ணுவீங்களா? நீங்கள் எப்போ மொத்தம் உங்கள் ஆள் கூட பேசுறதுலே தான் கரெக்டாக இருக்கிறீங்க. சென்னை ஆமாம் ப்ரோ. சென்னைக்கு வருவீங்களா? அடிக்கடிக்கு வருவீங்களா? ஆமாம் ப்ரோ, அவனுக்கு வேலை கண்டிப்பாக வருவோம் ப்ரோ. கண்டிப்பாக நாங்கள் எங்கன்னா ஃபுட் டெலிவரி தான் பார்த்துன்னு இருப்பேன். கால் அடிங்க, எங்கன்னா சுற்றின்னு இருப்பேன். கரெக்டா? எங்கன்னா டென்ட் போடுற இடம் மாதிரி இருந்ததுன்னா அங்கே நிப்பாட்டுருவோம் ப்ரோ. ஆமாம், இடம் கிடைக்கிற வரைக்கும் தேடினே இருக்க வேண்டியதான். அன்றைக்கி எப்படி உங்கள் முன்னாடி சுற்றி நின்றேன் அந்தமாரி சுற்றினே இருக்க வேண்டியதான். சரி ப்ரோ, பாய். மிஸ் யூ ப்ரோ. பாய் ப்ரோ. மிஸ் யூ. கேமரா, ஐ மிஸ் யூ. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. சரி ப்ரோ. பாய் ப்ரோ. கண்டிப்பாக நீங்கள் ப்ரோ நீங்கள் பண்ணுங்க ப்ரோ. நீங்கள் எப்பவுமே பிஸியாகவே இருக்கிறீங்க. எப்படி நான் பண்ணுறது? எனக்கே நீ கூப்பிட மாட்டேன். ஃபோன் பண்ண இப்போ கூட ஃபோன் பண்ணேன், உங்கள் கால் பிஸின்னு தான் வந்தது. திரும்ப நான் உங்களுக்கு நீங்கள் பேசிடுவீங்க. நம்பாதீங்க, ஊருக்கு போனால் என்னையே மறந்துடுவான். சும்மா இங்க இருக்கிறப்ப சொல்றதுதான். என்ன 2 நாள் பத்திரமா பார்த்துட்டு மிக்க நன்றி ப்ரோ. அது சொல்ல வார்த்தையே இல்லை. சரி ப்ரோ, பாய். பாய் பாய். மிஸ் யூ ப்ரோ. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களை. ஏதோ நான் சொல்கிறதுனால சொல்கிறீங்களா? உங்கள் சிரிப்புலேயே தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு வந்து இன்ட்ரோலாம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போகிறேன்னு மட்டும் சொல்கிறேன், எவ்வளோ தூரம் இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன். இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் போன வீடியோ போய் பார்க்கணுங்க. அப்படின்னா தாங்க இவங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். நான் வால்பாறைடு வரப்போ ரூம் தேடி ரொம்ப அலைஞ்சுன்னு இருந்தேன். அப்போ இவங்க தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களே. 2 days என்னை அவங்க ரூமில் வச்சு பார்த்துனாங்கங்க. சரி விடுங்க, நம்ம விளாகுக்குள்ளே வருவோம். இந்த விளாக் எதை பற்றி விளாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ மேப்பு பார்க்கணுமே, ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். ஆல்ரெடி மேப்பில் ரூட்லாம் போட்டு வச்சுட்டேன். எங்கே போகிறேன்னா ஃபஸ்ட்டு இதான் லாஸ்ட் ரைடுன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் மோஸ்ட்லி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருப்பூர் தாங்க போகிறோமே. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது எல்லாத்தையும் முடிக்கலான்னு போயின்னு இருக்குங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டேம் ஒன்று இருக்குது. என்ன டேம்னு பார்த்தீங்கன்னா, அது திருமூர்த்தி நகர்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அந்த டேம் பக்கத்தில் திருமூர்த்தி நகர் தான் போட்டுக்குது. அது என்ன டேம் பேர் தெரியல. அங்கே போனா படித்து சொல்கிறேன். அங்கே பக்கத்தில் வந்து பஞ்சப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அது பேரும் மாற்றிட்டாங்க. இப்போ ஃபால்ஸ் பேர் மேப்பில் வேறு மாதிரி காட்டுது. ஆனால் நான் யூடியூப்பில் பார்த்தது பஞ்சப்பள்ளின்னு தான் சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் பக்கத்துக்கு திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ்ன்னு போட்டுக்குதுங்க மேப்பில். இப்போ அங்கே தான் போகிறோம். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 5:52 ஆகிடுச்சிங்க. நம்ம அதனால் டேமுக்கிட்டலாம் போக முடியுமாலேன்னு தெரியல. இங்கேருந்து அது 30 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்குள்ளே எங்கன்னா டென்ட்டு போகிற மாதிரி இடம் இருந்ததுன்னா அங்கேயே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு டின்னர் முடிச்சுட்டு 4 காலையிலே தாங்க போகிற மாதிரி இருக்குமே இந்த 2 இடத்துக்கும். சப்போஸ் டேம்லேயே போயிட்டு டென்ட்டு போட்டு தங்குற மாதிரி அவ்வளோ பண்ணாங்கன்னா ஓகே, டேம்லேயே டென்ட்டு போட்டுடலாங்க. அப்படி இல்லைனா வெளியே தான் வேறு எங்கன்னா தேடி ஆகணும். நம்ம ட்ராவல் பண்ணுற எல்லா டைம்லேயும் வந்து டென்ட்டு போட இடம் கிடச்சிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதீங்க. அதனால் ஒரு சில டைமில் தான் கிடைக்கும். ஒரு சில டைமில் வேறு வெளியே இல்லாமல் நீங்கள் ரூம் தான் எடுத்தாகணும். அப்படி இல்லைனா எதனா கோயிலில் தங்கி ஆகணும். நான் மோஸ்ட் ஆஃப் ரூம் எடுத்து தவிர்த்துருவேன். எனக்கு ரூமோட தேவைகள் அதிகமாக இருக்கிறப்ப மட்டும்தான் எடுப்பேன். எப்போனா துணி துவைக்கிற வேலை இருக்கும், சார்ஜ் போடுற வேலை இருக்கும், அப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாக வர வேலை இருக்கும், வீடியோலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலை இருக்கும். எனக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ரூம்லேயே போவோம் பார்த்தியா, அந்தமாதிரி டைமில் மட்டும்தான் நான் ரூம் எடுப்பேன். மற்ற டைமில் எப்போயுமே ரூம் எடுத்துக்க மாட்டேன். இப்போ கூட பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறப்ப பொள்ளாச்சி பக்கத்தில் அந்த ஒரு டேம் வந்தது, ஆலியா டேமு. அந்த டேமில் தான் உட்காந்து துணிலாம் துவச்சி காய வச்சுட்டு அங்கேயே உட்காந்து நான் ரூமே எடுக்கல, எல்லாமே அங்கேயே முடிச்சிட்டேன். பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது, நான் குளிக்கிறது எல்லாமே அந்த டேம்லேயே முடிச்சிட்டேன். அந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் முடிச்சிருவாங்க. நான் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி 10 daysக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் ஒரு வாட்டி மட்டும்தான் ரூம் எடுத்தேன். இன்னொரு வாட்டி வந்து 100 ரூபா கொடுத்து ஒரு ஹாலில் தங்கினேன், அவ்வளோதான். அது கூட இங்கே ரூம் கணக்கில் வராது. பட் இருந்தாலும் நீங்கள் ரூம் கணக்கில் வச்சா கூட 10 daysல 2 days தான் நான் வந்து ரூம் எடுத்துக்கிறேன். மற்ற எதுவுமே ரூம் எடுக்கல. அப்புறம் என்ன 2 நாள் இவங்க பார்த்துக்கினாங்க. அதில் ஒரு நாள் வந்து மொட்டை மாலில் டென்ட் போட்டேன். இன்னொரு நாள் வந்து அவங்க ரூம்லேயே என்னை வச்சு பார்த்துக்கினாங்க.
என்னை ஒரு சில இடத்துக்குலாம் கூட்டு போனாங்க. வியூ பொள்ளாச்சி வந்து நான் இது வரைக்கும் வந்து சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். பொள்ளாச்சியில் தான் இந்த மாதிரி வியூலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் சொல்லுவாங்க, காமிச்சிக்கிறாங்க. நிறையா ஷூட்டிங் பாட்லாம் காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து இங்கெல்லாம் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சாங்க. நானும் பார்த்தேன் அது லைவாகவே நிறைய இடத்த. அது உங்களுக்கு லாங் வீடியோலாம் போட்டிருக்க மாட்டேன், சின்ன சின்ன ரீல்ஸாக ஸ்டோரியாக போட்டிருப்பேன். அவங்க கூட இருந்த நிறையா வீடியோஸ்லாம் மெமரபுளான மூமெண்ட்டாக எடுத்து கேப்சர் பண்ணி வச்சுருக்கேங்க. ஏகப்பட்ட வீடியோ இருக்குது, அது ஒரு சிலது நான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேமுக்கு போகிறது இன்னும் 11 கிலோமீட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வியூலாம் செம்மையாக இருக்குதுங்க. ஃபுல்லாக தென்னை மரமாக தாங்க இருக்குது, நல்லா இருக்குது. ஒத்தடி பாதை மாதிரி போகுது ரோடு, ஒன் வே ரோடு தான். இருட்டிடுச்சு. டைம்னு பார்த்தீங்கன்னா 6:37 ஆகுதுங்க. எப்படியும் 7 மணிக்குள்ளே போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க டென்ட்டு போட அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இது டேம் பக்கத்தில் எப்பவுமே ரேர் தான் டென்ட்டு போட அலோவ் பண்ணுறதுலாம். அது ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கலாம். அங்கே இருக்கிற ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா திருமூர்த்தி நகருங்க. அதனால தான் அந்த ஃபால்ஸ் பேர் திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ்னு வச்சுருக்காங்க. அந்த டேம் பேரும் வந்து திருமூர்த்தி டேம்னு வச்சுருக்காங்க. சூரியன் அந்த பக்கம் ஃபுல்லாக சன்செட் ஆகிடுச்சுங்க. ஆனால் இது பகலில் போயிருந்தோன்னா வியூ வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நைட் நேரமாக இருக்கணும் எந்தளவுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் நல்லா இருக்குது, உங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஃபுல்லாக பார்த்தீங்களா 2 சைட்லேயுமே தென்னை மரம் தாங்க. நிறைய இடம் இந்த இடத்துல பொள்ளாச்சி சைடில் திருப்பூர் சைட்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயுமே வந்து தென்னை மரம் தான் இருக்குது. அதான் இந்த திருப்பூர் வந்து பொள்ளாச்சி சைடு பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. பொள்ளாச்சி சைடு வந்தாவே இந்தமாதிரி தென்னை மரம் தாங்க அதிகமாக நான் பார்த்தேனே. வியூ பங்கமாக இருக்குதுங்க, சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி வியூவாக இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட் ரோடு, ஒரே ரோடு. அப்படியே எதிர்க்க பார்த்தீங்கன்னா மலை, இந்த சைடில் தென்னை மரம், அந்த சைடில் தென்னை மரம். பார்க்குறது எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 கிளிப்பு மட்டும் வாய்ஸ் ஒர்க் கொடுப்பேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மைக் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, அதனால தான் வாய்ஸ் ஒர்க் கொடுக்குறேன். டென்ட்டு எங்கே போட்டேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேமை தாண்டி வந்துட்டேங்க. டேமை தாண்டி வந்துட்டு ஒரு 2 கோயில் இருந்தது. ஒரு கோயிலில் கேட்டேன், பர்மிஷன் கொடுக்கல. இன்னொரு கோயில் இருந்தது, அங்கே ஆளுங்களே இல்லை. சரி, பர்மிஷன் கேட்காம போட முடியாதுல்ல டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்தேன். வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு அடிவாரத்தில் வந்து கடைங்கள்லாம் இருந்தது. அந்த கடை மூட போகிறாங்க. அப்போ தான் போய் கேட்டதுக்கு நீங்கள் கோயிலில் கேட்டு தங்கிக்கன்னு சொன்னாங்க. திரும்ப நான் கோயிலுக்கு போய் கேட்டேன். அவங்க எவ்வளோ பேசி பார்த்தேன், டென்ட்டு போட பர்மிஷனே கொடுக்கல. அதுக்கப்புறம் திரும்ப அந்த கடையில் வந்து கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க இறக்கப்பட்டு எதிர்க்க ஒரு பாழடைஞ்ச பில்டிங் இருந்தது. அந்த டேம் பக்கத்துலேயே ஒட்டி என்னென்னா ஒரே தைல மரமாக இருந்தது. அது பக்கத்தில் ஒரு பாழடைஞ்ச பில்டிங் இருந்தது. அங்கே தான் வந்து டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணாங்க. என்னால் ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் நேற்று நைட்டு கொடுக்க முடிஞ்சிருக்காது. எதனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லைட் வெளிச்சமே கிடையாது, அந்த அளவுக்கு இருட்டாக இருந்ததுங்க. அதனால தான் என்னால் தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியலைங்க. இப்போ நைட்டு சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு தாங்க. சத்து மாவுக்கு எதுக்குடா அடுப்புலாம் பற்ற வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல, இதுக்கப்புறம் தான் பற்ற வைக்கணும். தண்ணி சுட வச்சு அதில் அந்த மாவு போட்டு கிண்டி அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க, உண்டை பிடிச்சி. இதுதான் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு. இதை சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டு காலைல எஞ்சி பஞ்சப்பள்ளி ஃபால்ஸ், சாரி திருமூர்த்தி ஃபால்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் திருமூர்த்தி டேமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே. இதோ பின்னாடி அங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே தான் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணோம் நேற்று நைட்டு. இப்போ அந்த டேமுக்குள்ளே தான் இருக்கேன், உங்களை அந்த டேமை காட்டுறேன் பாருங்கள். இதோ பாருங்கள் டேம். அப்படி இதோ அங்கே ஒரு சின்ன மலை, அப்படியே பெரிய மலை, அதை விட பெரிய மலை இந்த சைடில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வா இருங்க, உங்களுக்கு பேக் வியூவில் காட்டுறேன், தெரியுதா? சன்ரைஸ் அந்த சைடில் ஆகுதுங்க. இந்த பெரிய மலைக்கு பின்னாடி சன்ரைஸ் ஆகுதுங்க. அப்படியே அங்கேருந்து சின்னதாக அப்படியே மலை. இதெல்லாம் டேமுக்குள்ளே இருக்கிற மலை பிழுகுதுங்க. டேம் வந்து கரெக்டாக இந்த சின்ன மலை இருக்குதுல்ல, அதுக்கு பின்னாடி இருக்குதுங்க. இது அந்த டேமோட இடம் தான் ஃபுல்லாக. அந்த டேம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தைல மரம். சரி, ஓகேங்க, மற்றெல்லாம் நான் போக மோட்டோவில் எங்கே நின்று பண்ணிக்கிறேன். அப்படியே எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு தாங்க போக போகிறோம். அது ஃபஸ்ட்டு வந்து பஞ்சப்பள்ளி ஃபால்ஸாக இருந்தது, இப்போ வந்து திருமூர்த்தி ஃபால்ஸாக மாறிடுச்சுங்க. கூகுள் மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி ஃபால்ஸுன்னு தான் இருக்கும். அதனால் இந்த ஃபால்ஸுக்கு வர மாதிரி இருந்தால் திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ்னு போட்டு வாங்க, கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் காட்டுங்க. வாங்க போவோம். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் டென்ட்டு போட்டுருந்தேனே, இந்த இடத்துல தான். நான் போயிட்டு வரேண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, போயிட்டு வரேங்க்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அவங்கக்கிட்ட தாங்க நேற்று நைட்டு பர்மிஷன் கேட்டேன், எங்கேயுமே கொடுக்கல. ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்லிட்டு பர்மிஷன் எங்கேயுமே கொடுக்கல. கோயில் வரைக்கும் வண்டி போவாங்க, அதுக்கப்புறம் போவாதான். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 மணி தான் ஆகுது. 8 மணி தான் ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்களாம். தேங்க்ஸ்ண்ணா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோவில் வந்தாச்சு. ஐயோ, நான் வேறு ஃப்ரேம் கட் ஆகுது, கூட பார்க்கலங்க.
எப்படி இருக்குன்னே தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ் கோயிலாண்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த இடத்த பார்த்துக்கிறீங்களா? நான் பார்த்துக்கிறேங்க, ஒரு படத்தில் பார்த்துருக்கேன். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா சொக்கத்தங்கம் படத்தில். இந்த கல் மேலே தான் உட்காந்து, அதான் அந்த வேண்டுதல் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இந்த கல் மேலே தான் உட்காந்து இது பண்ணுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? அது இதே தாங்க, இதே பிளேஸ் தாங்க. பார்த்த உடனே அப்படியே டக்குன்னு எனக்கு ரீகால் ஆகிடுச்சிங்க. சுற்றி அப்படியே உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் சுற்றி மலை தான், அந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாகவே மலை தான். இங்கே வந்து ஓடுது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துலலாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. 8:30 மணி 8 மணி போல் தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். இது வழியாக தான் நமக்கு ஃபால்ஸுக்கு போகணுமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியாக தான் ஃபால்ஸுக்கு போகணுமா. உள்ளே 1 கிலோமீட்டர் சொல்கிறாங்க ஒரு சில பேர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. எத்தனை கிலோமீட்டர் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் இது இங்கெல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த தண்ணி அப்படியே அந்த டேமுக்கு போகுதுங்க. அங்கே சுனை மாதிரி இருக்கும். இங்கே வேணால் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதா கோயிலுக்கு போய்க்கலாம். எல்லா இடத்துலையுமே குளிக்கிறாங்க. நான் இந்த இடத்துக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமே வந்தேங்க. இங்கே வந்து பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சுது இது இதே ஒரு இடத்துல பார்த்துருக்கேமேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது சொக்கத்தங்கம் படத்தில் இந்த ஒரு சீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா மூவி சினிமா எடுத்துக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் நான் பார்த்த ஒரு மூவின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூவியில் தாங்க நான் இந்த இடத்த பார்த்தேனே. வேறு எந்த மூவிலையும் நான் பார்க்கல. சரிங்க, இதுக்கப்புறம் நான் ஃபால்ஸுக்கு போயிட்டு ப்ளாகை கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபால்ஸுக்கு தான் போயின்னு இருக்கோம். உள்ளே என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 5 ரூபா போட்டிருக்காங்க. 5 ரூபா கொடுத்து என்ட்ரி டிக்கெட் எடுத்துன்னு அப்படியே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அது மேலே தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபால்ஸ் பக்கத்தில் போய்ட்டு உங்கள் விளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இது ஃபால்ஸ் நினச்சிக்காதீங்க, இது கிடையாது மெயின் ஃபால்ஸு. மெயின் ஃபால்ஸுன்னு கொஞ்சம் தூரம் போகணும். அது ஒரு இரும்பு பாலம் வருதுங்க. அதை கிராஸ் பண்ணி போனால் தான் அந்த மெயின் ஃபால்ஸுக்கு போக முடியும். தண்ணி நல்லா வருதுங்க. நான் எந்த மாதத்தில் வரேன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் வரேங்க. காலையில் 8:30 மணிலேருந்து தாங்க அலோடு. 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யாருன்னா வர மாதிரி இருந்தால் 8:30 மணிக்கு மேலே வாங்க. 5 மணிக்குள்ளே வெளியே போயிடுங்க. தண்ணி நல்லா வருதுங்க, அளவாக வருது. ரொம்ப அதிகமாக வந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்களா. மழை காலத்தில் சுத்தமாக அலோவ் பண்ண மாட்டாங்களா. அந்தளவுக்கு தண்ணி வருமா. இப்போ பிப்ரவரி மாதம் மழையே இல்லை. ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி வருதுங்க. இதோ பாருங்கள், தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதான் ஃப்ரெண்ட்ஸ் திருமூர்த்தி ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பஞ்சலிங்க ஃபால்ஸுன்னு இருந்தது, இப்போ வந்து திருமூர்த்தி ஃபால்ஸுன்னு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள் பக்கத்தில் தெரியுதா ஃபால்ஸு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெருசாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா குளிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட 2 பேரோடையும் சேர்த்துமே வரலாம். ரொம்ப தூரம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரிலாம் இல்லை. ஒரு 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வர மாதிரி இருக்குது. ரொம்ப ஏற்றமாலாம் இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸ்டெப்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அது மேலே நடந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஃபால்ஸை பார்த்துடலாங்க. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் நான் வந்து அந்த டேமை காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். டேமுக்கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டேம். இது வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க டேம். இதுதான் இங்கே இன்னும் பார்த்தா அந்த தண்ணி கீழே போகல, அதுதாங்க இது. அந்த தண்ணியை திறந்து உள்ள போகுது, அதான் தண்ணி போகல. இது மட்டும் ஓப்பன் பண்ணிச்சாங்கன்னா வச்சுக்கே அப்படியே அந்தாண்டி இந்த தண்ணி உங்களுக்கு இது வியூ காட்டுவாங்க. செக் போஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க, அதனால தான் போக முடியல. அது முன்னாடி அங்கே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கேட்டு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க, அதுலேயும் லாக் பண்ணிட்டாங்க. செக் போஸ்ட்டும் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. இது மேலேயே போகிற மாதிரி தான் நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். மேலே போக முடியுமா ப்ரோ? அலோடு இல்லையா? அலோடு இல்லையாங்க. அவங்க வந்து மீன் பிடிக்கிறவங்களாம், அதனால் அவங்களும் மட்டும் அலோடாம். சரி வாங்க நம்ம அடுத்தது போவோம். அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் அமராவதி டேம் தாங்க போகிறோமே. இருங்க க்ளோஸ் போட்டுக்கிறேன். அமராவதி டேம் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டருங்க. 20 கிலோமீட்டர்னால் எத்தனை நிமிஷம்? 1/2 hour காட்டுது, 31 நிமிஷம் காட்டுது நம்ம போகிறதுக்கு. போயிடலாம், பக்கம்தான். இந்த டேம்னாச்சும் மேலே ஏறி பார்க்க முடியுமா, இல்லை கீழே இருந்து பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்குமா? போமா, க்ளோஸ் போட்டாச்சுங்க, போகலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அமராவதி டேமுக்கு போகிறது எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8.2 கிலோமீட்டர் இருக்குதுங்க. திருப்பூரில் என்னென்ன இடத்த கவர் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து திருமூர்த்தி டேமு, அதுக்கப்புறம் திருமூர்த்தி மலை, அதுக்கப்புறம் வந்து திருமூர்த்தி ஃபால்ஸு. இது 3மே கவர் பண்ணுறது. இது ஒரே இடத்துல தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து அமராவதி டேம் போயின்னு இருக்குங்க. இதை முடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் வந்து கோயிலுங்க தான் அதிகமாக இருக்குது திருப்பூரில். கோயிலுங்கெலாம் பார்க்கணுன்னா அதெல்லாம் மெயின் சிட்டி அங்கே இருக்குது. அது இங்கேருந்து 90 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க. அது வேணால் நான் 100 வாட்டி வரப்போ பார்த்துக்கிறேன் கோயிலுங்களாம். இப்போ என்னால் போக முடியாது, என்கிட்ட அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஏன்னா இங்கேருந்து 100 கிலோமீட்டர் இருக்குதுல்ல, அதுக்கு பெட்ரோல் போட்டோன்னா இங்கே இதுக்கெலாம் கொடைக்கானல் அப்படிலாம் என்னால் போக முடியாது. அதனால் விலாக் இதோட என் பண்ணிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல் தாங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமராவதி டேம் தாங்க. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, இதில் வந்து லெஃப்ட் வழியே சொல்லுது.
லெஃப்ட்டில் போயிடலாங்க. இங்கேருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டருங்க கரெக்டாக. சச்சா இந்த வில்லேஜ் சைடில் வந்தாலே இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டு தாங்க. பைக் ரைடுக்குன்னே ஒரு வியூ பாயிண்ட்னால் இந்த மாதிரி தாங்க. ஒன்று 2 சைட்லேயும் தென்னை மரமாக இருக்குது, இல்லை 2 சைட்லேயும் பாக்கு மரம், இல்லை 2 சைட்லேயும் தைல மரம், இல்லை 2 சைட்லேயுமே வந்து புளியா மரமாக இருக்குதுங்க. இப்போ நம்ம போகிறது வந்து வேப்ப மரம் ப்ளஸ் புளியா மரங்க. இந்த வியூக்குள்ளே தாங்க நம்ம போய் இருக்கோமே. அப்படியே ஒரு டனலுக்குள்ளே போகிற மாதிரியே ஃபீல் ஆகுங்க. இந்த ஃபாரின் கண்ட்ரிலாம் டனலுக்குள்ளே போயினே இருப்பாங்களே, அது வந்து இருட்டாக இருக்கும், இது வந்து பச்சை பசேர்னு இருக்குங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் லைட்டாக ஷேடோவாக இருட்டாக இருக்குங்க. திருப்பூர் விலாக் வந்து எனக்கு வேறு வாயில் அடிக்கடிக்க திருப்பத்தூர்னு வருதுங்க. திருப்பத்தூர் வேறு, திருப்பூர் வேறுங்க. 2 டிஸ்ட்ரிக் இருக்குது மொத்தம். இப்போ நம்ம ரைட் பண்ணுறது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக், திருப்பத்தூர் இல்லை, திருப்பூர் டிஸ்ட்ரிக் தான் ரைட் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு திருப்பூர் டிஸ்ட்ரிக் வந்து ஒரே விலாகாக போட்டுருவேன். 2 விலாக் போட முடியாது, ஏன்னா ஒரு சில இடத்த மட்டும் தான் நான் கவர் பண்ணிக்கிறேன், எல்லா இடத்தையும் கவர் பண்ணல. அதனால் வந்து ஒரே வீடியோவாக கவர் பண்ணி போட்டுருவாங்க. சரி வாங்க, இதுக்கப்புறம் நான் வந்து அமராவதி டேமாண்ட போயிட்டு நான் விலாகை கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அமராவதி டேமுக்கு இந்த வயல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். பைக்குக்கு வந்து 10 ரூபாவும் ஒரு ஆளுக்கு வந்து 5 ரூபான்னு சொல்லிட்டு டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. எதனால் நான் திரும்பி வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வரப்போ வந்து வீடியோ ரெக்கார்டு ஆன் பண்ணாங்க, ஆனால் அது ரெக்கார்டு ஆகலைங்க. அதனால தான் திரும்பி வந்து சொல்கிறாங்க. நான் பாதி தூரம் போயிட்டேன், டேமோட பாதி தூரம். அப்புறம் அந்த பாய்கிட்ட உள்ளே என்ன இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டேன், சுற்றி பார்க்குறதுக்கு. டேம் இருக்குது, அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா முதல்ல பண்ணை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து முதல்ல பண்ணை பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா நான் நிறைய வாட்டி ஆல்ரெடி முதல்ல பண்ணெல்லாம் பார்த்துட்டேன். அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா முதல்ல பண்ணை இருக்குதா, முதல்ல பண்ணை பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே டேம் இருக்குதுங்க. அப்புறம் நான் பார்க்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி இங்கே வேறு எதுவும் இல்லை. இன்னும் ஒன்று திருப்பூர்லேயே ஃபஸ்ட் இடத்துல இருக்குதுங்க இந்த டேமு, டூரிஸ்ட் பிளேஸில். அதுவும் இல்லாத திருப்பூரில் பெரிய டேமும் இது தான். இங்கே பாருங்கள், தண்ணி எந்த அளவுக்கு அலமோதுது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இப்போ கடலோட மோசமாக அலமோதுதுங்க. கடலில் கூட இந்த அளவுக்கு அலமோதுமா? இதே சீற்றம் அடிக்கிறோம். ஏன்னா டேமில் தண்ணிக்குன்னு திறந்து விட்டாங்களா இல்லைன்னு தெரியல. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி போகுது, எல்லாம் துணி துவைக்கிறாங்க. வா, தண்ணி மேலே எலும்புறோட கடை அலமோதுது. போட் ஹவுஸ்லாம் இருக்குதாமாங்க, எங்கே இருக்குன்னு தான் தெரியல, ஆனால் போர்டு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தது சின்ன பாலம் பழுகுது, இதுதான் பெரிய பாலம் பழுகுது. இங்கேருந்து பார்த்தா தான் டேம் ஃபுல்லாகவே தெரியுது. இது பாருங்க, எல்லாம் நம்மளே குறுகுறுன்னு பார்க்குறாங்க. நம்ம ஒரு ட்ராவலரில், அதனால தான் நம்மளே எல்லாம் குறுகுறுன்னு பார்க்குறாங்க. இது தெரியுதா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அமராவதி டேம். தண்ணி லைட்டாக தான் தந்துட்டுறாங்க, அது எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அவ்வளோ தண்ணி, இது இந்த பக்கம் போகிற தண்ணி, ஆனால் அங்கே மட்டும் அவ்வளோ தண்ணி போச்சு. அது எங்கேருந்து திறந்து விட்டுக்கிறாங்கன்னே தெரியல. தண்ணி மட்டும் இதில் ஃபுல்லாக வந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஃபுல்லாக திறந்து விட்டாங்கன்னா அப்படியே தண்ணி இப்படி இறங்கி இப்படி ஏறும் பாருங்க. அதை பார்க்கறதுக்கே சரியான வியூவாக இருக்குங்க. அப்படியே இந்த இடத்துல நின்றுன்னா சார காற்று அடிக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக தான் போகுது, தெரியுதா உங்களுக்கு? சரி வாங்க, இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், அமராவதி டேம் மேலே வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், மேலே தான் இருக்கிறோம். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட்லாம் வச்சுக்கிறாங்க, போட்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் நடுமத்தில் நிப்பாட்டி வச்சுக்கிறானுங்க, ஓரமாக கூட நிப்பாட்டாமல் தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா பரிசெல்லாம் கவுந்து போட்டு வச்சுருக்காங்க, யாரும் மீன் பிடிக்க போல பொழுது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மலை இருக்குதுங்க, அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு மலை இருக்குது. இடையில ஃபுல்லாக தண்ணி தான். எப்படி எனக்கு தெரிஞ்சு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து தண்ணியாக தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு மரம் மட்டும் இருக்குதுங்க. மரம் மட்டும்தான், மலை இருந்து மரம் இருந்தால் கூட பரவாயில்ல, வெறும் ஒரே ஒரு மரம். அப்படியே ஒரு மாதிரியா இந்த காலிஃப்ளவர் மண்டை இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குதுங்க. தனியாக துண்டாக தெரியுது, ஒரே ஒரு மரம் தான். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி, அதாவது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது இறங்குறது, இந்த சைடில் தான் முக்கால்வாசி இருக்குதுங்க. இப்போ இந்த இடத்துல தான் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல தான் நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், இந்த வியூ பாயிண்ட்டில் தான் நின்று பார்த்துன்னு இருக்குமே. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மலை காடு தான், தண்ணி தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகோடு சேர்த்து என்னோடய விலாகை நான் முடித்து கொள்கிறேன். இதுக்கப்புறம் நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் விலாகை செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வேணும் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் தட்டி விட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.